தீபம் அறக்கட்டளை இங்கு கோசாலை அமைத்திருக்கிறது. இந்த கோசாலையில் 8 பெரிய மாடுகளும் 5 சிறிய மாடுகளும் இங்கு வளமுடன் இயற்கை சூழலில் அமைதியாக இருக்கின்றது. இவைகள் எந்தவித ரசாயன சிகிச்சைகள் அன்றி இயற்கையான சூழ்நிலையில் இயற்கையாக வளர்கிறது. இங்கே தாங்கள் பார்த்திருப்பீர்கள். இதையெல்லாம் கொடுத்த நன்கொடையாளர்கள் மிகவும் சிறப்பாக தானே முன்வந்து கொடுத்தார்கள். முதலில் சுமார் 3 மாடுகளுடன் அமைந்தது. இப்பொழுது 8 மாடுகள் அமைந்திருக்கிறது. இது இயற்கை வளத்துடன் நன்றாக இருக்கிறது. இன்னும் கூறப்போனால் மனிதனின் இயல்பு முதலில் சுயநலம், அதற்பின் குடும்ப நலம், அதற்கு பின் விருந்தோம்பல், தன்னை தேடி வருபவர்களை சந்தோஷப்படுத்துவது, அதன் பின் சமூக நலம் என்று திருக்குறளில் வள்ளுவன் கூறியது போல் மனிதனின் வளர்ச்சி மேலும் மேலும் வருகிறது. இது எதை குறிக்கிறது என்றால் இறை நிலையை நோக்கி அவன் பயணிக்கிறான் என்று. அதாவது எங்களுடைய நிறுவனர் கூறுவது போல் பொது நலத்தில் செயல்பட்டால் நாம் இறைவன் நமது மூலமாக காரியப்படுவான். இது நிச்சயமாக நம்மை ஆன்மீகத்தில் உயர்த்தி மேல்நிலை அடைய செய்யும். இதையே நீங்களும் சேரலாம். நீங்களும் நன்கொடை தந்து, நன்கொடை மட்டுமல்ல உதவி செய்து, உடலாலும் உழைத்து மனதாலும் உழைத்து நீங்களும் இதில் ஒன்று சேர வேண்டுகிறேன். எல்லோ நலமும் பெற்று எல்லா உயிரும் இன்புற்று வாழ்க என்று வள்ளலார் கூறுகின்றார். வள்ளலார் வழி நடக்கும் தீபம் அறக்கட்டளை நிறுவனம் என் நீடூடி இன்புற்று வாழ்க.